வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ரிஷப ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும், யோகமான பலன்களும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் கோச்சார நிலைகள் எப்படி இருக்கு, கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு பயிற்சி எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் என்ன மாதிரி பலன்கள்லாம் ரிஷப ராசி நேர்களுக்கெல்லாம் தரும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கோச்சார நிலையக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்போ கோச்சார நிலைகள் செப்டம்பர் மாத கோச்சார நிலைகள் அப்படின்னு எடுத்துட்டானா, மிதுன ராசியில செவ்வாய் பகவானும், கடக ராசியில குரு பகவானும், சிம்ம ராசியில கேது சூரியன் புதன் பகவானும், கன்னி ராசியில சுக்கிர பகவானும், கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்துல மாத கிரகங்கள் பயிற்சி எல்லாம் இருக்குங்க. அது எப்போ என்னன்னு பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதம் பாருங்க, 2ஆம் தேதி, அதாவது 2/9/2026 சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பயிற்சி அடைந்து தன்னுடைய ஆட்சி வீடான துலா ராசிக்கு, மூல திருகோண வீடான துலா ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அமைப்பாகும். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இந்த செப்டம்பர் மாதம் 7/9/2026 புதன் பகவான் சிம்ம ராசியில இருந்து தன்னுடைய உச்ச வீடான ஆட்சி வீடான கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா 17/9/2026 காலை 7:53 அளவில் சூரிய பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அமைப்பு. புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய அமைப்பு. 18/9/2026 செவ்வாய் பகவான் பாருங்க, மிதுன ராசியில இருந்து தன்னுடைய நீச்ச ஸ்தானமான கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அமைப்பு. புதன் பகவான் அடுத்தது எடுத்துக்கிட்டானா, இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் பாருங்க, 26/9/2026 தன்னுடைய உச்ச வீட்டில், அதாவது ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மறுபடியும் துலா ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அமைப்பு. இது எல்லாம் இந்த மாதம் பாருங்க, செப்டம்பர் மாதம் கிரக கோச்சார நிலைகள் ஆகும். இந்த மாத துவக்கத்துல பாருங்க, சந்திர பகவான் மேச ராசியில இருந்து தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய அமைப்பு. இதுதாங்க இந்த மாதத்துல கிரக நிலைகள் ஆகும். இந்த கிரகங்கள் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோக பலன்களாம் தரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ரிஷப ராசிக்கு பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி இத்தனை நாளா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், லக்னாதிபதி போய் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான். ஆனால் அந்த ஸ்தானம் பலம் இல்லாமல் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒரு சில சங்கடங்கள், மன வருத்தம், உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் தடப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் கைக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் அது வராது, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாம் நடக்காது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த சுக்கிர பகவானை பாருங்கள், உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இங்கே 6ஆம் இடம் ருண ருக சத்துருஸ்தானம். ஆனால் இந்த சுக்கிர பகவானுக்கு பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போனாலும் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால 6ஆம் இடம் இங்கே இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தன் ஸ்தானத்துக்கே போறாரு. அப்படிங்கிறனால விபரீத ராஜ யோகத்தையெல்லாம் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே கிரக நிலைகள் கோச்சார நிலைகள் காட்டுதுங்க. இப்போ விபரீத ராஜயோகம் அப்படின்னு எடுத்துட்டா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் பலம் பெறுவது, அதே உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த மாதம் எதா இருந்தாலும் துணிச்சலா செயல்படக்கூடிய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே ரிஷப ராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, புதன் பகவான் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு அவர் 4ஆம் இடத்தில் சூரியனோட ஆட்சி பெற்ற சூரியனோட கேதோடு இணைந்திருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி தன்னுடைய உச்ச ஆட்சி வீடான கன்னியா ராசிக்கு போறாரு. அவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் அடுத்தது 5ஆம் அதிபதியும் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கே போறாரு. இந்த கிரக அமைப்பும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வியில் நல்ல பலன் கொடுக்கும். கல்விக்கு உங்களுக்கு என்ன, நீங்கள் கல்விக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, பண விஷயம்
அல்லது நல்ல இடங்கள்ல வந்து கல்விக்கு போய் சேர்றது, போய் இந்த இடத்துல நான் இந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு நான் பண உதவி ஒரு இடத்துல எதிர்பார்த்துட்றேன், இந்த மாதிரிலாம் படிப்பு விஷயம் சார்ந்த எதாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி, புத்திஸ்தானாதிபதி. அவர் தன் வீட்டுக்கே பலம் பெறக்கூடிய அமைப்பு, பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசி அதிபதியும் பலம் பெற்று இருக்காரு. 6ஆம் இடம் ருண ரோக சதுரஸ்தானம் மட்டும் இல்லைங்க, மற்றவர்களுடைய பணம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிரக நிலைகள் இருக்கிறதுனால தனத்துக்கு காரகர் ஏற்கனவே லாபாதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே முயற்சி ஸ்தானத்தில் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கிரகங்கள் கோச்சாரம்லாம் சாதகமாக இருக்குங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல பலன்களை அதிகமாக தரக்கூடிய கிரக அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்தது வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ரிஷபராசி நேர்களுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் வந்து அங்கே கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் அனுசரணை அக்கறைகள்லாம் உங்களுக்கு மேலே அதிகமாக காட்டுவாங்க. மேல் அதிகாரிகளுடைய அது அவங்களுடைய யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் சாதகமான அமைப்பு அமையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலையில் இடமாற்றம் வரும். இடமாற்றத்தினால நல்ல இடங்கள்ல போய் இடமாற்றம் இருக்கிறது, நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வேலை இடமாற்றத்தினால நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தது வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க, 10ஆம் இடத்தை வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 10ஆம் அதிபதியும் வந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெற்று பஞ்சமாதிபதி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. அப்படின்னால சொந்த தொழிலில் வந்து வியாபாரம் முதல் போட்டு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இரட்டிப்பாக லாபம் கிடைக்கிறது, நல்ல தொழிலில் வளர்ச்சி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, புதிய தொழிலில் முயற்சியில் வெற்றி அடைகிறது. இந்த மாதிரியெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. திருமணம் வயது இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதியான புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு பலம் பெறக்கூடிய அமைப்பு, சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசி அதிபதியும் தன்னுடைய 6ஆம் வீட்டுக்கு போனாலும் தன்னுடைய வீட்டுக்கே பலம் சேரக்கூடிய அமைப்பு, சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. சனி பகவான் வக்கரம் பெற்று இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ராஜ யோகாதிபதியான சனி பகவான் குரு பார்வை பெற்று வந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது சனி பகவான் பாருங்க புதனை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் பொறுத்தவரை கிரக நிலைகள் எல்லாமே வந்து ரிஷப ராசிக்கு சாதகமாக இருக்குங்க. சரிங்களா? திருமணம் வயதில் இருக்கிறவங்க திருமணம் கைகூடி வரும், நல்ல இடங்கள்ல இருந்து வரம் தேடி வரும், நல்லபடியாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிச்சயம் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷப ராசிக்கு கோச்சார நிலைகள் காட்டக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. நல்லபடியாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான என்ன பலன் எதிர்பார்ப்பு எல்லாமே கணவன் மனைவிக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் இத்தனை நாளும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே அவர் பயிற்சியாகி வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்தில் வாக்கு ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாக ஆனதுக்கப்புறம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை, குடும்பத்துக்கு வந்து விசேஷம் சுபகாரியம் நடக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அந்த செவ்வாய் பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி தான் இருந்தாலும் அவர் விரையாதிபதியாகவும் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால குடும்பத்தில் வீண் விரய செலவுகள், குடும்பத்தில் கஷ்டங்கள், பேச்சுவார்த்தை, வாக்குவாதம், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள், சங்கடங்கள், கூட பிறந்தவங்க கூட அனுசரணை இல்லாத சூழ்நிலை, அவங்கக்கிட்டும் சண்டை சச்சரவு, இது மாதிரிலாம் அந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தியிருப்பாரு. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் பாருங்கள் 18ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி அடைஞ்சு அந்த ராசியை விட்டு 2ஆம் இடத்தை விட்டு விலகி வர்றதுனால நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷப ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரிய பகவானும் நல்ல அமைப்பில் 4ஆம் இடத்தில் பலம் பெற்று இருக்காரு. அதுக்கு அடுத்தது இந்த மாதம் வந்து 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கு வர்ற அமைப்பு, அங்கே உங்களுடைய பஞ்சமாதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சாதகமாக இருக்குங்க. என்ன மாதிரி விஷயத்தில் சாதகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா,
ஒரு சொந்த இடம் வாங்கணும், நல்லபடியாக இடம் வாங்கணும், இடம் எனக்கு அமைய மாட்டேங்குது, ஒரு கட்டின வீடு வாங்கணும், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சொந்த இடங்கள் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பாருங்கள், சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்று 4ஆம் இடத்துல இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்துருக்கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுத்தும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இடம் இருக்காது. அந்த இடங்களில் நீங்கள் போனாலும் அந்த இடத்த பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கல, நான் எதிர்பார்க்குற மாதிரி இடம் இல்லை, வீடு அமையலை, சொந்த இடம் வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க எல்லாம் வந்து இந்த மாதம் பாருங்கள், சூரிய பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஏன்னா சூரிய பகவான் 4ஆம் இடத்துல தன் ஸ்தானத்தில் தான் இருக்கார், இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுத்திட்டு இருக்கும். ஆனால் அந்த சூரிய பகவான் வந்து தன் 5ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே புதனோடு இணையிறது, இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சொந்த வீடு இடம் வாங்கணும், நல்ல இடம் வாங்கணும், அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதங்க. ஏன்னா கோச்சார நிலைகள் உங்களுடைய ராசி அதிபதி, பஞ்சமாதிபதி, சுகாதிபதி, 4ஆம் அதிபதி, இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அதே போல் சனி பகவான் யோகாதிபதியும் நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால துலா ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வயதிற்கு ஏற்ப பலன்கள் என்ன நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய கோச்சார நிலைகள் கிரக நிலைகள் காட்டுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதிகள் நட்பு கிரகங்கள் தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இந்த கோச்சார நிலையும் இணைந்து அது கூடுதலாக நல்ல பலன்கள் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யோக பலன்கள்லாம் இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பாகும். நன்றி, வணக்கம்.